பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் என்ன சொல்லணும்னு தெரியலங்க. ரொம்ப மன உளைச்சலில் ரொம்ப மன பாதிச்சாகி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. நான் தான் கபாலி படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர், சவுத் ஆர்காட் பாண்டிச்சேரி ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர். நான் பணம் கொடுக்க வேண்டியது உண்மை, அது வந்து சத்தியம். அது இருந்தாலும் யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வராதனால நானும் வந்து 20 மாதங்களாக அவங்களுக்கு வந்து இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என்று நான் பல நாள் கூறியிருந்தேன். இந்த சூழ்நிலையில் 2 நாளைக்கு முன்னாடி ரஜினி சாரை போட்டு என் பேரை ஃபோட்டோ ஒட்டி ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டிட்டாங்க. கபாலி திரைப்பட விநியோகஸ்தர் ஜிபி செல்வகுமார் உணவுக்கு வழியின்றி குடும்பம் நடுரோட்டில், மக்களை காப்பாற்ற அரசியல் கலையரங்கியுள்ள ரஜினி சார் அவர்கள் ஜிபி செல்வகுமார் குடும்பத்தை காப்பாற்றுவாரா என்று ஒரு போஸ்டரை ஒட்டி, இவரை நம்பி நான் பணம் கொடுத்து எங்கள் குடும்பத்தின் நிலைமை என்ன என்று அவர் இந்த போஸ்டரை ஒட்டி, விநியோகஸ்தரை பதில் கூறுங்கள் என்று எனக்கு இந்த போஸ்டரை ஒட்டி, இந்த போஸ்டரை பார்த்தத உடனே எனக்கு வந்து தகவல் வந்தது. நான் வெளியூரில் இருக்கிறேன். எனக்கு என் மனநிலைமை ரொம்ப பாதித்தாகி என்ன பண்ணனே தெரியாமல் ரொம்ப மன உளைச்சலாகி அப்படியே ஓடி வந்துட்டாங்க. என்னோடய மனசில் உள்ள உண்மையான வேதனைகளை நான் உங்கள்கிட்ட நேரடியாக பகிர்ந்துக்கணும் தான் உடனடியாக இந்த ப்ரெஸ் மீட்டை பண்ணி தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கும் எனது குருவான தானு சார் அவருக்கும், காட்ஃபாதர் குரு தானு சார் அவருக்கு என்னோடய நிலைமையை நான் பலமுறை எடுத்து சொன்னேன். இந்த நிலைமைக்கு வருவதற்கு முன் என்னை காப்பாற்றிருக்கலாம். தானு சார் அவர்கள் என்னை காப்பாற்றவில்லை. கடன்காரர்கள் என்று என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அவர்கள் என் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன் நானே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று என் மன நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேன். ஏனென்றால் இந்த படத்துக்கு கடன் வாங்கி பணத்தை கொடுப்பதற்காக நானும் எல்லா வகையிலும் போராடுறேன். 20 மாத காலங்கள் எனக்கு எந்த தொழிலும் இல்லை, வருமானம் இல்லை. எனக்கு தலைவர் ஐயா தானு அவர்கள் இன்று தருகிறேன் கொடுத்து விடுறேன்டா, நீ வந்து எதுக்கு கவலைப்படாதான்னு சொல்லி அவர் எனக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்லி என்னை காப்பாற்றினார். ஆனால் கடன்காரர்கள் என்னை நம்பவில்லை. அவர்கள் இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு மெயின் காரணம் என்ன என்று நான் என் மனதிற்குள் கேள்வி கேட்ட பொழுது, ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அதாவது வியாபாரம், சேட்டலைட் வியாபாரம் முடித்த பிறகு உனக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து வேண்டாம், நீ கவலைப்படாதேன்னு என்று எனது காட்ஃபாதர் கலைப்புலி எஸ் தானையா வந்து சொன்னாங்க. அதை வந்து என் வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. கடன் கொடுத்தவர்கள் என் வார்த்தையை நம்பவில்லை. அவர்கள் என்னை அவமானத்துக்கு இந்த இடத்துக்கு தள்ளிவிட்டார்கள். என் வாழ்க்கையில் நான் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன்னா என் மானம், மரியாதை, வெக்கம், தன்மானத்தை விட்டு சொல்கிறேன். என் மனைவியின் தாலியை அடமான வைத்து விட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்து உட்கார்ந்து என் குமரலை எழுத சொல்கிறேன். நான் ஒரு ஆண்மகனாக இருந்தால் மனதில் தான் அழுது கொண்டிருக்கிறேன். வெளியே அழுகிறதுக்கான எனக்கு கண்ணீர் விடுவதற்கும் அழுது 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 என் கண்ணீர்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. என் லைஃப்பில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன். என் சாவு தான் எல்லாருக்கும் விடிவு காலம் என்றால் அந்த சாவுக்கு நான் தயாராகிட்டேன். ஏன்னா அவங்க என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நானே தற்கொலை முயற்சி எடுக்கிறது தான் எனக்கு வழி, வேறு வழியே தெரியலைங்க. இதை நான் வந்து எதற்காக நான் உங்களை எல்லோரும் அனைவரும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த போஸ்டர்னால் நான் ஆல்ரெடி என் குடும்பத்திலே நானும் தலைகுனிவாகி என் மனைவி என் மேலே வைத்திருந்த மரியாதைகள் எல்லாம் போய்விட்டுச்சு. உணவுக்கு வலையின்றி குடும்பம் நடுரோட்டில் என்றது வார்த்தை உண்மைதான். இந்த வார்த்தை எழுதின வார்த்தை உண்மைதான். என் நிலைமை வந்து கட்டுக்கடங்காமல் நான் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது இல்லை, வார்த்தை தடுமாறுது. என்னோட மரியாதையை காப்பாற்றுறதா, என் வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு என்ன ஆகிறது, என்னன்னு செய்யலை. சூப்பரான மனிதன், சூப்பர் ஸ்டார், மக்களை காப்பாற்ற ஒரு அரசியல் இறங்கியிருக்கிறது உண்மைதான். நான் பணம் கொடுத்து படம் எடுத்தது உண்மைதான். என்னை காப்பாற்றுறேன்னு சொன்ன தானு ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தையும் உண்மைதான். அவர் இன்று வரை என்னை காப்பாற்றுகிறேன்னு தான் சொல்லுகிறார். அவரை நான் நம்புகிறேன், நம்பிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் கடன் கொடுத்தவர்கள் என்னை வந்து என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? ஏண்டா நீ போய் சொல்லுகிறாய்? தொலைக்காட்சி நிறுவனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் அந்த படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படமும் எல்லோரும் பார்த்துட்டாங்க. கபாலி என்ற படம் இன்றும் வருதுன்னு சொல்கிறேன், நீ என் வார்த்தையை நீ போய் சொல்லுகிறாய் என்று என்னை கேட்கும் பொழுது மனதில் வேதனையில் குமிகிறேன். பொய்யான வார்த்தையை நான் கூறிவிட்டேனான் என்று என் வேதனையின் குமுறல் அதிகமாக இருக்கிறது. நான் இன்னும் என்னென்னமோ சொல்லணும்னா உண்மையை சொல்ல முடியாது. அதுக்கு தான் தலைவர் வந்து புரட்சி தலைவர் அப்போயே ஒரு பாட்டு பாடுறாரு, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அவன் அரங்கத்தில் வருவான் அவன் சாட்சின்னு கேட்குறாங்க. அது மாதிரி தான் என் நிலமை.
கடவுள் வந்து இறங்கினா தான் என்னோடய நிலைமை எடுத்து சொல்ல முடியும். கடவுள் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய நிலைமையில் நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி நம்புகிற ஒரே ஒரு வழி என்னென்னா, இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும். கொடுக்குறேன்ற பணத்தை தானே ஐயாவுக்கு நான் கெஞ்சி கேட்குறேன். கொடுத்துட்டாங்கன்னா நான் கடன்காரங்களை கொடுத்து விட்டுட்டு சொல்லாமலாம் ஊரை விட்டு கூட நான் ஓடி போயிடுறேன். அதாவதுங்க, என்னோடய தான சார் வந்து படத்தின் வந்து லாஸ் தொகையை வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் வாங்கினது வந்து அக்ரிமெண்ட் வந்துங்க 6. ஆமாம். சவுத் ஆர்காடு, பாண்டிச்சேரி. ஆமாம். இதில் வந்து நான் நஷ்டம், டோட்டலாக நஷ்டம் அடைஞ்சது வந்து 2,77,00,000. ஆமாம். இல்லை, அவர் வந்து எனக்கு வந்து நீ சைனிங் பண்ண ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட்டை நான் உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்டா. அன்றைக்கி 1,50,00,000. ஆமாம், தானே அவர்கள் சொன்னது. கொடுத்துறேன் என்றார். அவருக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பணம் வரலைன்னா வந்த உடனே உனக்கு நான் கிளியர் பண்ணுறேன்னாரு. ஆனால் கடன்காரர்கள் 20 மாதம் ஆகியும் அந்த வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. யாருங்க? இல்லைங்க, டோட்டலாக 2,77,00,000. ஆமாம் சார், நஷ்டம் 1.5 கோடி தருகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இல்லைடா, நான் அட்லீஸ்ட் உனக்கு சைனிங் பண்ண காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால நான் அவர் வார்த்தையை நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அவர் தான் குரு, அவரோட சிஷியன் தான் நான். அவர் வார்த்தையை நான் மீற முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு எதுவும் பண்ண முடியாது. கொடுக்குறேன்றாரு. 20 மாதங்கள் நான் காத்திருந்தேன். ஆனால் பணம் கொடுத்தவங்க வந்து என் மேலே அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு சார். அவங்க வந்து கேட்குற கேள்விகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஏன்னா இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்கிறியே, என்ன உண்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால தான் இந்த போஸ்டரை போய் விட்டு என்னை அவமானப்படுத்தி இன்றைக்கி என்னை தெரு திரும்பி ஆக்கி விட்டார். நான் ஒரு 5-6-7 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா பெங்களூர் ஒருத்தர். ஆமாம், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி தானே ஏர்டெல்லாம் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டை முறையிடுங்க, நேரடியாக போய் பாருங்கள், ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? அவர் தான் எல்லாரும் கஷ்டத்தையும் தீர்க்கிறாருல, எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, ஏன் போக மாட்டேன்றீங்கன்னு சொல்லி என்னை கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், இல்லைங்க, எனக்கு அவர் தானையை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார், அவர் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னவர்கிட்ட நான் வந்து என்னங்க மீற முடியாதுன்னு. ஆனால் நம்ப மாட்டேன்றாங்க சார். எனக்கு இப்போ மெயினாக ஒரு 2 கோடி ரூபா வந்தால் கூட போதுங்க, நான் எல்லா பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிடுவேன். 2 கோடி ரூபா கடன் கொடுத்தாச்சுன்னா கடன்கான நிறுத்தினா போதுங்க. நான் எனக்காக நான் கேட்கல, கடனை நான் திருப்பி கொடுத்துட்டு நான் நிம்மதியாக வாழணும், அவ்வளோதாங்க நான் எதிர்பார்க்குறேன். இல்லைங்க, நான் வந்து சந்தித்தது வந்து போயஸ் கார்டன் இருக்குல்லங்க, அந்த சைடில் வந்து கேட்டு எனக்கு வந்து நண்பர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் இந்த ஊர்லேருந்து நான் கிளம்பி போயிட்டேன். நான் அது தெரிஞ்ச உடனே தான் பதறி போய் நேற்று கிளம்பி வந்தேன். இன்னும் வந்த தகவலை கூட நான் தானியாவுக்கு தகவல் சொல்லலை நான். ஏன்னா என் நிலைமை எப்படி சொல்லன்னு தெரில. ஏன்னா இங்கேயும் நான் பதில் சொல்ல முடியல, இங்கிட்டும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா என் வாழ்க்கையை அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தற்கொலை பண்ணி தான் நடக்கணும்னா அதுக்கு நான் தயாராகிட்டேன். ஏன்னு இந்த வார்த்தையை நான் எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, கடைசியாக நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்க, அவர் டைரக்டர் சசிகுமார் ரிலேஷன், அவர் அசோக் உறவினர், சசிகுமார் உறவினர் அசோக் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறையிட்டு இருந்தால் ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமா துறையில் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் இழப்புகள் போய்கிட்டே இருக்குது. அந்த லெவலுக்கு நான் போயிடக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார்கிட்டையும் தானு சார்கிட்டையும் நான் வந்து கையேந்தி கேட்குறேன். கடன்காரன்றது என்னை காப்பாற்றுங்க. நான் வேறு எதுவுமே நான் கேட்கல உங்கள்கிட்ட. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கடன்காரன்றது என்னை காப்பாற்றி விடுங்க. ஏன்னா என் உயிருக்கு போராடுறேன் நான். என் உயிர் வந்து முற்றுப்புள்ளியாது. என் சாவுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னா அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா என் நிலைமை அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து படங்கள் எல்லாம் லாஸ் ஆகிறது வந்து கொடுக்கறது வந்து உண்மை. நான் எனக்கு மட்டும் நான் கேட்கல, எல்லா ஏரியாவுக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் வந்து லாஸ் ஆனது எல்லாமே ஐயா தானையா அவர் கொடுத்து சால்வ் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பையன்றனால கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொன்னார். அவர் இல்லைன்னு சொல்லலை, அவர் செய்கிறேன்னார். ஆனால் நான் அவருக்காக காத்திருக்கேன், ஆயுள் காலம் வரை காத்திருக்கேன். ஆனால் பணம் கொடுத்தவங்க வந்து காத்திருக்க ரெடி இல்லைங்க. அவங்க ஃபுல்லாக என்னை ரொம்ப என்னன்னு சொல்ல முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது. அது ஒரு பொதுமையான இடம். அவ்வளவு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். என்ன சார், நான் டோட்டல் லாஸ் வந்து 2,77 சார். ஆமாம் சார், 2,77 கோடி. என்ன சார், 2,77, 2 கோடியே 77. நான் படம் வந்து டோட்டலாக அந்த ஏரியாவுக்கு 6 கோடி. ஆமாம், படம் வந்து மக்கள் வந்து பார்க்க வரலங்க. நான் தான் அந்த ஏரியாவில்
50 நாள் ஓட்டி சர்ச்சையே இல்லாமல் ரொம்ப அருமையாக பிஸ்னஸ் பண்ணி சர்ச்சையே இல்லாமல் ஓட்டினேன். நான் எல்லாருக்கும் பதில் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை நிலவரம். பணம் கொடுக்கவங்களுக்கு நான் எனக்கு கொடுத்துருந்தாங்களே, கடன் கொடுத்து நான் எடுத்திருந்தேன்ல, நான் பணத்தை வாங்கி பெற்று தானையா அவருக்கு கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு படத்துக்கு யாருக்குங்க தானுங்க வந்து டோட்டலாக படத்தோட பட்ஜெட்டு 6 கோடி ரூபாங்க. ப்ராஃபிட்டே வரல சார், லாஸு சார். பணமே இல்லை, போட்ட காசு எதுவுமே வரல. இல்லை சார், டோட்டலாக கலெக்ஷன் வந்தது வந்து ஷேர் வந்து எனக்கு 2,72,00,000 ரூபா வந்துச்சு சார். நான் எல்லா கணக்கு வழக்கம் வச்சுருக்கேன். 72 வந்திருக்கு. டோட்டல் 2,77 லாஸு சார். இல்லை சார், என்னோடய பணத்தை மொத்தம் நான் தேட்டரில் 4 கோடியே வாங்கினது. 1,50 கோடி ரூபா என்னோட சொந்த பணத்தை நான் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி போட்டது. மொத்தம் எல்லாம் சேர்த்து 6 கோடி ரூபா. 6 கோடியில் டோட்டலாக கலெக்ஷனு 2 கோடியே. ஒரே நிமிஷம். எனக்கு டோட்டல் தேட்டர் ஷேர் வந்துங்க 2,77,75,815 ரூபா. 2,77,75,815 ரூபா எனக்கு வந்து டோட்டல் தேட்டரோட ஷேர் வந்திருக்கு. நான் வந்து லாஸ் வந்து என்னோட டோட்டல் பணம் நான் கொடுத்தது 5,50,00,000 ரூபா. அதில் வந்து தேட்டர் ஷேரு 2,77,75,815 ரூபா போச்சுன்னா 2,72,24,185 ரூபா எனக்கு டெபிசிட் சார். யார் சார்? வேணுகோபாலுங்கிறவர் வந்து சார் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவர் பணம் கொடுத்துருந்தாரு. அவர் மூலியமா இல்லை சார், வேணுகோபால் வந்து அவர் வந்து எனக்கு வந்து பணம் கொடுத்தவர். நான் தான் லெஜெண்ட்ஸ் மீடியாவோட ப்ரொப்ரைட்டர். ஆமாம், லெஜெண்ட்ஸ் மீடியா. சவுத்தர் கட் பண்ணிச்சு சார். அதுதான் சொல்கிறேன் சார். சவுத்தில் வந்து எனக்கு லாஸ் வந்து 2,72,24,185 ரூபா. யாருங்க? தானையா வந்து இந்த தேட்டருக்குரிய விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து இதுவரையும் டோட்டலாக எனக்கு வந்து அவர் சொன்ன கணக்கோடி நான் இன்னும் 55 ரூபா உனக்கு கொடுத்துட்டேன்டா, மிச்சத்தை நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லியிருக்காரு. இப்போ காலையில் என்ன பேட்டியில் கொடுக்குறாருன்னா 61 லட்சம் ரூபாவை வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கிறதாகவும் எஸ் பிக்சர் சீன் ஒருத்தருக்கு வந்து தேட்டர் லிஸ்ட்ல அது வந்து டெபிசிட் ஏதோ வந்ததுக்கு வந்து 7 லட்சமும் என்ன கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ உண்மையாக இல்லை சார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை கேட்குற கேள்வி சரியான முறை. இந்த கேள்வி உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த டைம் டேக்ஸ் போட்டாங்க அதில் வச்சுருக்கேன். நான் எல்லாமே வந்து வச்சுருக்க மாட்டேன். எந்த டைம் டேக்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சார் எந்த டைம் டேக்ஸ் வந்து மொத்தம் 23,53,942 ரூபா 80 காசுங்க எந்த டைம் டேக்ஸு. இது வந்து என்னென்னா, கபாலின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தை இல்லாத காரணத்தால் அவங்க என்ன பண்ண எந்த டைம் டேக்ஸ் போட்டாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், நான் கோர்ட்டில் முறையிட்டு இது கபாலிங்கிறது வந்து தமிழ் வார்த்தை தான், கபாலீஸ்வரன் தமிழ் வார்த்தை தான் சொல்லி கோர்ட்டில் முறையிட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எஸ் பிக்சர் சீனுங்கிறவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை வந்து எனக்கு நாலேஜுக்கு இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கட்டிட்டு என்ன சொன்னார், நான் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அப்போ வந்து தானு ஐயா கிட்ட அவர் சீனு முறையிடும் போது நான் சொல்லியிருந்தேன், இப்போ இது நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், நீங்கள் இப்போ கொடுக்க வேணாம், அதுக்கப்புறமே நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லும் போது அவர் இல்லைடா வேணாம் நம்ம கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்தவொடனே நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. இல்லை சார், அவருக்கு வந்து என்னன்னா ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலேருந்து அதாவது சேட்டலைட் வியாபாரம் ஆனவொடனே நான் கொடுத்துறேன்டான்னு சொன்னார். அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அதை வந்து கணக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க சார். என்ன சொல்கிற, முடிவை சொல்லுன்றாங்க சார். அவங்க வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, கொடுத்த நீ 20 மாதங்களும் இதே காரணம் சொல்கிறேன், எல்லா விஷயம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் எப்படி சொல்லன்னு தெரில நான். ஏன்னா அவர் என்னோடய குருங்க, நான் அவரை மீறி என்னால் பேச முடியல, எதிர்த்து பேச முடியல. அவர் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையில் நான் உச்சத்தில் இருக்கிறேன். நான் இந்த நிமிஷம் வரையும் இருக்கிறேன் நான். ஏன்னா நிலைமை வந்து கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு.
முடியல. இதற்கப்புறமும் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், என் உயிரை விடுறது வேறு வழியே இல்லை சார். நான் கடைக்காரில் பணம் கொடுத்துறேன், நான் என் வீட்டுக்கு செலவு கேட்கல சார். நான் ஏதாவது ஒரு பிச்சை எடுத்து கூட நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு நான் எங்கிட்ட போயிடுவேன் சார். ஏன்னா நான் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கேன். நான் செத்து போன வாரமே நான் செத்துருக்கேன் சார். என் மனைவி என்னை காப்பாற்றி வச்சுருக்காங்க. நான் சில விஷயம் என்னால் சொல்ல முடியல. நான் போன வாரமே செத்துருக்கணும். என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்றைக்கி கூட எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் என்னால் ரொம்ப கைகால் நடுக்கமாக தான் நான் ஓடி வந்து இது என்ன பண்ண தெரியாமல் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய குடும்பத்தார்கள் வந்து அவங்களுக்குலாம் பேசி என்னை சால்வ் பண்ணி வச்சு என்னை காப்பாற்றி வச்சுருக்காங்க சார். இல்லை சார், என்னை வந்து பல முறை வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி யாரோ என்னை வற்புறுத்தினாங்க. நான் வந்து அவர் என்னோட குரு நன்றி விசுவாசத்துக்காக இன்றைக்கி வரை நான் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்ன யூனியனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நம்ம பேசி நான் முறையிட்டு தரேனாங்க. நான் இன்றைக்கி வரை அந்த விஷயத்தை நான் செய்யலை. நான் அவர்கிட்ட வார்த்தை கொடுத்தேன். நான் உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் நான் பணம் வாங்கணுன்றது வந்து அது முறையில்லாத இதுப்பா. அவர் வந்து நான் தந்தைக்கு மேலே என்னோடய காட்ஃபாதர் அவர். நான் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி முறையிடும் போது முடிக்கிறேன்னும் போது நான் வந்து அவர் மேலே எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அவர் முடிக்கிறேன். இல்லை சார், நான் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட தான் ஃபைனலாக முடியும். ஏன்னா இப்போ பணம் கொடுத்தவங்க கேட்குறாங்க என்னன்னா, சரிங்க அவர்கிட்ட தான் பணம் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா, நேராக போய் அவர்கிட்ட முறையிடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனால தான் இப்போ தலைவர் நான் முறையிட போகிறேன். இல்லைங்க, நான் தானு சார் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவர் பணம் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரலங்க. இல்லை, அது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். நீங்கள் சார் சார் எனக்கு வந்து லாஸ் எவ்வளோ சார்? அவர் எனக்கு வார்த்தை கொடுத்தது என்னன்னா, நீ போட்ட 1.5 கோடி ரூபாயை உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னார். சார் எனக்கு வந்து இப்போ கடன் கொடுக்குறவர் வந்து அட்லீஸ்ட் அவர் சொன்ன அந்த 1.5 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துட்டா கூட போதும் சார். நான் அட்லீஸ்ட் வேறு நான் மிச்சவங்களுக்குலாம் கெஞ்சி கதிராக முடிச்சிடுவேன் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரை பார்த்து நேராக என் நிலைமையை எடுத்து சொல்லணும். ஏன்னா இந்த போஸ்டருக்கு அவர்கிட்ட நான் போய் முதல்ல விளக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்னு சொல்லுவேன். ஆமாங்க, அதை வந்து நான் சூப்பர் ஸ்டார் முறையிடுவேன். எங்கேயுமே எனக்கு வழி கிடைக்கலன்னா என் வாழ்க்கை வந்து அதாவது சொல்லுவாங்க இயற்கை மரணம் செயற்கை மரணம்னு ஒரு மனிதனுக்கு. என்னோடய வாழ்க்கை செயற்கை மரணம் தான் விதின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு என்னை அவர் தானியை கண்டிப்பாக விட மாட்டாங்க. அவர் என்னை காப்பாற்றிடுவாருன்னு நான் இந்த நிமிஷத்துல வரை நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் சார் ரொம்ப சொல்ல முடியாது சார். நான் பல வகையில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார். சார் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். சொல்கிறவங்க எல்லாமே போலீஸ் கம்ப்ளைண்ட் வருவாங்க, கம்ப்ளைண்ட் படுப்பாங்க, எல்லாம் நடக்கும் சார். ஆனால் பணம் வாங்கினது உண்மை சார். சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றணும். நான் அந்த நியாயத்தில் இருக்கணும்னு வெயிட் பண்ணுறேன் சார். நான் யாரை ஏமாற்ற விரும்பலை. பணம் வாங்கினவருக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் சார். அதுதான் நான் விரும்புகிறேன். நான் இல்லை நாணயம்னு சொல்கிறீங்க, வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் இருக்கும். அப்படி நாணயமான இருக்கிறதா நஷ்டம் ஏற்றுறதுனால சார் அது ரைட்டு சார். அங்கே விட்டு நீங்கள் ஏன் இவங்க ஏன்னா சினிமாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செத்து சுண்ணாம்பாயின்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த படம் எல்லாமே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் சூப்பர் ஸ்டாரை போய் முறையிடுறீங்க. அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2 வருஷம் விட்டதுக்கான காரணம் ஏன் சார்? இன்னைக்கு எடுத்த இந்த டெசிஷனை ஏன் ஒரு 6 மாசமே 1 வருஷத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது? கரெக்ட் சார், நீங்க கேட்டது. படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த நேரத்தில் இதே மாதிரி தான் லிங்கா பிரச்சனையும் வந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு படங்களும் பெரிய நடிகர்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளாக் மெயிலிங்காக வருது. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை சார், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னையை பொறுத்தளவு நான் வந்து 20 மாதங்கள் ஏன் வெயிட் பண்ணேன்னா, எனக்கு வந்து தானு சார் இல்லைன்னு சொல்லியிருந்தா விஷயம் கொடுக்குறேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. நான் அதை முடிக்கிற கண்டிஷனில் இருக்கேன்னா எனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வந்தோடனே நான் உனக்கு முடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காரு அவர். அந்த தகவலை சொன்னார். ஆனால் பணம் கொடுக்குறவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒன்று எனக்கு கரெக்டான பதில் சொல்லு, என்னைக்கு டேட்டு சொல்லு, டைம் சொல்லுன்னு கேட்குறாங்க. இது அவர் முதல்ல படம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சுன்னு அவர் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார், நீ கவலைப்படாதா, உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிருவேன்னு சொல்லி என்னை சொல்லி வச்சிரும்போது அவர் வார்த்தையை என்னால் மீற முடியாதுங்க. என்னோடய நிலைமையை நினச்சி பாருங்கள். எனக்கு வந்து அவர் வந்து நான் அவரோட சிசிய மாதிரி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் மீறி செய்ய முடியும் சார்? பேச்சில் வேணால் என்னென்னாலும் சொல்லிடலாம். சூழ்நிலையில் வந்து நான் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அவர் வார்த்தையில் மீறி போனால் நான் அடுத்து நான் நிற்கணுமா வேணாமா சொல்லுங்கள்? என்னால் நான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே நீ எப்படி போகிறேன்னு. இன்றைக்கி 20 மாத காலங்கள் நான் ஏன் வெயிட் பண்ணுறேன்னா, என் வார்த்தையை கடன்காரன் நம்பலை, கடன் கொடுத்தவங்க என் வார்த்தையை நம்பலை. அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரியாக தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா வேறு ஏதாவது தொழில் பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்டாங்க சார். ரொம்ப நான் கண்ணீர் விட முடியல சார். நான் வேணாம் சார், நான் என்னால் அவ்வளோ ரொம்ப உச்சத்தில் என்ன சார் சார் நான் வந்து சார் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 2.15 நான் கடன் இருக்குது சார். டோட்டலி வெளியே வாங்கினது உச்சக்கட்ட நிலைமையில் இருக்கேன் சார். நான் இதுதான் உண்மை நிலவரம் சார்.
இதில் இன்னும் அதுதான் சார். இதுக்கு மீறி நான் என்னோட ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது சார். நான் அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு, நான் வெளியூர்லேருந்து வரதுக்கு எனக்கு வரதுக்கு வருமானத்துக்கு காசு இல்லை. அவருக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டார். உடல்நிலை எப்படா இருக்குனாரு. நான் வந்து பார்க்குறேன்றதே. நான் இன்னைக்கு கூட நான் அவரை நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் இப்படி ஒரு போஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நான் தன்னலைக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் அவரை போய் பார்க்க போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை சார், நான் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் ஏன் எடுக்கலை ஏன்னு கேட்டிங்களா, அதில் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்களா என்னையை கேட்டிருக்காங்க கேள்வி. எனக்கு பணம் கொடுக்குறவங்க நான் அதை யாருன்னு பார்த்துட்டு அதுக்கான விஷயங்கள் நான் முறையிடுவேன் சார். நான் அவங்ககிட்ட போய் முறையிடுவேன். நான் பணம் கொடுத்துருவேன்னு சொல்லிடுவேன். நான் அந்த போஸ்டர் தரப்புல ரஜினி தரப்புல நிர்பந்தம் பண்ணாங்களா? இந்த போஸ்டருக்கு ரஜினிகாந்துக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு நிர்பந்தம், நீ விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்க? இல்லை சார், புரியல சார். இந்த போஸ்டர் ஒட்டினால தான் நீங்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தொடர்ச்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த போஸ்டருக்கு தான் இதுக்கு நீங்கள் ப்ரெஸ் மீட் பார்க்கறதுக்கான முக்கிய காரணம். இதுக்கு ரஜினிகாந்த் தரப்புல அவங்க ஏதாவது கெட்ட அவப்பேர் வேறும் ஏற்படும் சொல்லிட்டு அவர் தரப்புல ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா? இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வந்து எங்களுக்கு இல்லை அதெல்லாம் இல்லைங்க. நானே தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு முன்னோக்கி சென்றிருக்கிறார். என்னால் யாருக்கும் அந்த ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுன்றக்காக நான் இந்த தண்ணியில் விளக்கத்தை உடனடியாக நான் அதை முடிவெடுத்தேன். நான் யாரோட வற்புறுத்தல் இல்லைங்க. ஏன்னா உண்மை நிலையை சொல்கிறதுக்கு யாரோட வற்புறுத்தல் தேவையில்லை சார். உண்மை நிலவரம் அதுதான். எனக்கு கடன் கொடுத்தவங்க தான் சார். ஆமாம் சார். இல்லை சார், நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சார். பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சார். பணம் கொடுக்காத காரணம் என்ன, 20 மாதங்கள் அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு சேட்டலைட் வியாபாரம் ஆன பிறகு நீ பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் ஏற்றுக்கிட்டே இல்லை. இன்னைக்கு வரையும் அதுக்கு பதில் வரல. அதற்கான தொலைக்காட்சி நிறுவனமும் நடந்துருச்சு, படமும் வெளியே வந்துருச்சு. அப்போ ஏன் கொடுக்க மாட்டேன்றேன்னா என் வார்த்தை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. பொய்யான தகவல் சொல்கிறேன்னும் போது அவங்களும் கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் முறையிடுங்க. சரி, அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அவர்கிட்ட போய் முறையிட்டு எங்கள் பிரச்சனை முடிங்க, நீங்கள் தரேன்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி தானு சார் எனக்கு தரேன்னு தான் சொன்னேன். சார் வணக்கம். என்னோட நிலைமை அனைத்து எடுத்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் எனக்கு வந்து இந்த போஸ்டரை வந்து ஒரு என்னை பற்றி ஒரு அவமானமான போஸ்டரை ஒட்டி விட்டார்கள். அதற்காக நான் தண்ணீர் விளக்கம் கொடுத்தேன். மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னோட கலைப்புலி எஸ்ஐ தான ஐயா அவர்கள் வந்து எனக்கு கபாலி விநியோகஸ்தன முறையில் எனக்கு வர வேண்டிய தொகையை தருவேன் என்று சொல்லியிருந்தார். அவர் கொடுக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையால் கடன்காரர்களும் என் மேலே வைத்திருந்த நம்பிக்கை போய் இந்த அவமான செயலை செய்து விட்டார்கள். அதற்காக நான் உடனே தண்ணீர் விளக்கம் கொடுத்து இந்த போஸ்டரை கொடுத்து விட்டு நான் சூப்பர் ஸ்டாரை நேரடியாக போய் முறையிட்டு அவர் என் வாழ்க்கையை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். தானு சார் என்னை காப்பாற்றுவார் நம்பிக்கையில் இருக்கேன். இது எதுவுமே நடக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை இறுதிச் சடங்கு கண்டிப்பாக இருக்குங்க. என் பேர் செல்வகுமார் சார். என் பேர் செல்வகுமார்.